பணத்துக்கு அடிமையாகி விடாதே. ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதுமே தன்மானத்தோட வாழணும். அப்படி வாழ்ந்தாதான் வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாழ்க்கைங்கிறது மிகப்பெரிய ஒரு கலைதான். அந்த கலையில் தன்மானங்கிற ஒரு கலை எப்பொழுதுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில், இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எப்போவுமே தனித்துவமான ஒரு மனிதனாக வாழ முடியும். பணத்துக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய கண்ணுக்கு பணம் வைத்திருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு கடவுளாக தெரிவாங்க. பணம் வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தேவையில்லாமல் மரியாதையை கொடுக்க பழகிக்குவீங்க. தேவையில்லாத மரியாதையை நீங்கள் பணம் வைத்திருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களை சாதாரணமாக இட விட்டுருவாங்க. அதே நேரத்தில் உங்களை சிறப்பான மனிதராக அவங்களுடைய எண்ணத்துக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. பணம் பார்த்திங்கன்னா யாருக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னா திருடர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இதைய பிரித்து சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நேர்மையான வழியில் சம்பாதிக்கக்கூடியவங்க எப்போவுமே பணம் ரொம்ப அவங்கக்கிட்ட குறைவாக தான் இருக்கும். அவங்களுடைய தேவைக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படி இல்லாத போது வாழ்க்கையில் பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லாமல் போயிடும். திருடங்கிட்டையும் கூட பணம் இருக்கத்தான் செய்யும். அந்த திருடனையும் கூட நீங்கள் மதிக்க பழகிக்குவீங்க. ஏன்னு கேட்டால் பணம் திருடங்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பணத்துக்கு நீங்கள் அடிமையாகிறதுனால திருடனையும் நீங்கள் மதிக்க கற்றுக்குவீங்க. ஆகையால் வாழ்க்கையில் நல்ல வழியில், நேர்மையான வழியில் ஈட்டக்கூடிய செல்வம் எப்போவுமே வலிமையானதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வலிமையானது அப்படின்னா, நேர்மையான வழியில் ஈட்டக்கூடிய செல்வத்திற்கு மதிப்பு அதிகம். அது மட்டுமல்ல, நேர்மையாக நீங்கள் வாழும்போது உங்களுக்கும் மதிப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் உண்மை. நேர்மை இல்லாமல் ஈட்டிய செல்வத்திற்கு மதிப்பு இருக்காது. அதே மாதிரி நேர்மை இல்லாத மனிதர்களுக்கும் மதிப்பு இருக்காது. நேர்மை இல்லாத மனிதர்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்காக நீங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது நீங்களும் நேர்மை இல்லாத மனிதனாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதே நேரத்தில் சமுதாயத்தில் உங்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இருக்காது. பணம்ங்கிறது மனிதனுக்கு அடிப்படை தேவைக்குத்தான் தேவையே ஒழிய வாழ்க்கையில் ஆடம்பரமாக வாழ்வதற்காக அல்ல. ஆடம்பரமாக வாழும்போதே ஒரு மனிதன் அசிங்கமான மனிதனாக மாற தொடங்கி விடுகிறான். ஏனென்றால் அவன் எண்ணத்தில் எப்பொழுதுமே நேர்மையாக நடப்பவர்களுக்கு அவன் மரியாதை கொடுப்பதில்லை. நேர்மையாக நடப்பவர்களை அவனால் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏனென்றால் பணம் நேர்மையாக நடப்பவர்களை கண்டுபிடிக்க உதவி செய்யாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பணம் ஒரு மனிதனை தலகணத்தை உருவாக்கிவிடும். ஒரு மனிதனை வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தாமல் வைத்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் என்பது ஒரு மனிதனை ஆட்டி வைக்கும் ஒரு சக்தி. அந்த சக்திக்கு அடிமையானவன் எப்பொழுதும் வாழ்க்கையில் மனிதனாக வாழவே முடியாது என்பதுதான் உண்மை. ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் பணத்திற்கு அடிமையாகாதீர்கள். பண்புக்கு அடிமையாய் அன்புக்கு அடிமையாக வாழுங்கள். இதுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.